ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்து கணக்கு பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சம்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க அப்படின்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலரி. ஸோ சேலரி கணக்கு எல்லாமே ஒரு டைப்ல வந்துடும். ஏ வந்து ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க, பி வந்து அதே வேலையை 30 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சு 600 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு எவ்வளோ கிடைக்கும், பிக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். இப்போ என்ன எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா ஏபி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏயோடைய வேலை நாட்கள் எத்தனை 20, பியோடைய வேலை நாட்கள் எத்தனை 30. ஸோ இது வந்து டேஸ். ஸோ இந்த மாதிரி இந்த கணக்குல நாட்கள், அதுக்கப்புறம் சம்பளம், திறமை, இந்த 3 வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்கள் வந்து நம்ம அவங்கவுங்களுக்கு நேராக அப்படியே கரஸ்பாண்டிங்க எழுதிக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு வந்து திறமை, திறன் அல்லது சேலரி, சரியா? சேலரி வந்தாலும் சரிதான், திறன் வந்தாலும் சரிதான். இதை ரெண்டையும் அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க 30 போட்டுக்கணும், இங்க வந்து 20. ஏன்னா இவங்க 20 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க, இவங்க 30 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்போ யார் ஸ்பீடா செய்யறாங்க, ஏ தான் வந்து ஸ்பீடா வேலை செய்யறாங்க. அப்போ நம்ம யார் வந்து திறமையானவங்களோ அவங்களுக்கு தான் என்ன வரும், சேலரி வந்து அதிகமா வரும். அதனாலதான் அவங்களுடைய பார்ட்டை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். இப்போ இதுல காமன் டேர்ம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து 3, இங்க வந்து 2. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், சேலரி. ஸோ திறன் சேலரி ரெண்டுமே வந்து ஒரே இதுல வந்துடும். அப்ப இவங்களுக்கு வந்து 3 பார்ட் கொடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு பார்ட்டு, 2 பார்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேஸ் அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சேலரியோ இல்லாட்டா திறனோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம மாத்திக்கணும். மாற்றும் போது இங்க 30 வரும், இங்க வந்து 20 வரும். காமன் டேர்மை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 3x கொடுக்கணும். நார்மலா இது வந்து ரேஷியோ மாடல். ஸோ ரேஷியோ போட்டதுக்கு அப்புறம் ரேஷியோ கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸ் போட்டு எழுதுவோம்ல, அதேதான். அப்ப இங்க இவங்களுக்கு 3x, இவங்களுக்கு 2x. அப்ப இருக்கக்கூடிய 600 ரூபாயை எவ்வளவு பார்ட்டா பிரிக்கணும், 3x ஆகும் 2x ஆகும் பிரிக்கணும். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு, 5x. இதனுடைய வேல்யூ தான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் அவங்க என்ன பண்றாங்க, 600 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, 120. அப்போ ஒரு பார்ட்டோடைய வேல்யூ வந்து 120. இப்ப நம்ம யாருக்கு, 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு 3 பார்ட் கொடுக்கணும். அப்போ 3 × 120, ஸோ 360. இவங்களுக்கு 2 பார்ட் கொடுக்கணும். ஸோ 2 × 120, 240. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரணும், 600 வந்து வரணும். அப்போ கணக்கு வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்போ சேலரி கணக்கில் வந்து ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்களை அப்படியே எழுதிக்கணும். திறமை இல்லாட்டினா சேலரிக்கு தகுந்த மாதிரி இடத்த மாற்றிக்கணும். காமன் டேர்மை கேன்சல் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ்போர்ட் எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், யார் யாருக்கு எவ்வளவு பார்ட்டோ அதை கண்டுபிடிக்கணும். இன்னொரு கணக்கு இதில் சால்வ் பண்றேன். ஸோ இப்போ இதே மாடல்ல தான் ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல செய்யறாங்க, பி வந்து அதே வேலையை 15 நாள்ல செய்யறாங்க. ஸோ இது வந்து என்னது, நாட்கள். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கணக்கு என்னது, சேலரி. ஸோ சேலரி எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்க 15 வரும், இங்க வந்து 10 வரும். ஸோ இப்போ காமன் டேர்மை கேன்சல் பண்ணா என்ன வரும், இங்க வந்து 3, இங்க வந்து 2. ஸோ அப்போ நம்மளுக்கு இவங்களுக்கு 3x, இவங்களுக்கு வந்து 2x. இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து தான் எவ்வளவு கொடுக்குறாங்க, 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு பார்ட் வருது, 5x. அப்போ 5x = 1500. ஸோ அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 300. அப்போ எக்ஸோட வேல்யூ 300 இருந்துச்சுன்னா ஏக்கு நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 3x. அப்போ என்ன வரும், 900 வரும். பிக்கு எவ்வளவு இது 2x, அப்போ 600. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1500 வருது. ஸோ நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கணக்கை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதனுடைய ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 நாளில் செய்கிறாங்க, பி வந்து 25 நாளில் செய்கிறாங்க. அவங்களுடைய சேலரி வந்து 3600 ரூபாய். ஸோ இதை போய் சால்வ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு வந்து பார்க்கலாம்.